ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறவங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லி விஜயோட திருமணம் பார்த்திங்கன்னா பல தடைகளை தாண்டி பல பிரச்சனைகளை தாண்டி கஷ்டப்பட்டு இந்த கல்யாணம் நடந்திருக்குங்க. இந்த கல்யாணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் விருப்பமே இல்லாத மாதிரி இருந்தாலுமே நம்முடைய மல்லியோட கழுத்தில் தாலி கட்டுறேன் தாலி கட்டுப்பாரு பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியும் நம்முடைய விஜயும் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லைங்க. நம்முடைய விஜய் பயங்கர கோபத்தில் இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜயோட மனசில் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியை தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த ரஞ்சிதா கண்டிப்பாக வெண்பாவை பார்த்துக்க மாட்டான். எல்லாரும் கம்பல் பண்ணதுனால தான் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். நம்ம கொஞ்சம் முந்திக்கிட்டு இருந்தால் நம்ம அரவிந்துக்கு பதிலாக நம்மளே போயிட்டு மல்லியை பொண்ணு கேட்டு இருப்போம். ஆனால் அந்த இதெல்லாம் கைமீறி போயிட்டு இப்போ கடவுள் அருளால் நானும் மல்லி ஒன்றா சேர்ந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விதி அவளுடைய வாழ்க்கையில் சிறப்பாக விளையாட போந்தாங்க சொல்ல முடியும். ஏன்னா நம்மளுடைய மல்லியை சுற்றி ஏகப்பட்ட வலைகள் பின்னி இருக்குங்க. இந்த ரஞ்சிதா பார்த்திங்கன்னா கல்யாணம் என்ற அதிர்ச்சியில் பார்த்திங்கன்னா அவள் இப்போ என்ன பைத்தியம் முடிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது மல்லிக்கு கிடைச்ச வாழ்க்கையை நான் பறித்து விஜயை என் கூட தக்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளானை போட போகிறாங்க. இந்த ரஞ்சிதா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த நிஷா பார்த்திங்கன்னா நிஷா உனக்கும் விஜய் மாமா கிடைக்கல, எனக்கும் கிடைக்கல, அதனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மல்லியை அடித்து துரத்தி விட்டு மறுபடியும் நம்ம யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக மல்லியை கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ லீகலாக நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு அவளை டிவோர்ஸ் மாமாவை பண்ண வைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அவளை கொடுமைப்படுத்தணும். அதுவும் போக மாமா பார்க்குறப்ப அந்த மல்லி தப்பானன்றது தெரியணும். அதுக்கான பிளானை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சிறப்பாக ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய வெண்பா குட்டியும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த குட்டி சாத்தானால தான் மல்லிக்கும் விஜய்க்கு கல்யாணம் நடந்துச்சு. கண்டிப்பாக இந்த வெண்பாவை எங்கேயாவது கண்காணாத இடத்துல கூட்டு போய் விட்டால் தான் நம்ம பொழைக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இந்த நிஷாவும் இந்த ரஞ்சிதாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பொதுமணி கேள்வி பார்த்தீங்கன்னா நான் தான் அப்போவே சொன்னேன், எப்படியோ ஒன்று மல்லி விஜயை அடைஞ்சிருவா. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வெளிக்காட்டலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீ வாயை மூடிக்கிட்டு ஒழுங்காக போயிரு, நீ தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னேன். கடைசியில் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த மல்லிகை விஜயை தாலி கட்ட வச்சுட்டு நான் உன் மேலே கோலகாண்டில் இருக்கேன், இங்கே வெட்டி கூறு வெட்டி போட்டாலும் போட்டுரும், மரியாதையோடு போயிரு அப்படின்ற மாதிரி மிரட்ட போகிறாங்க. நம்முடைய வெண்பா யாருக்கு சந்தோஷமாக இருக்கோ இல்லையா, நம்முடைய வெண்பா குட்டிக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. நம்முடைய மல்லிக்குமே பார்த்தீங்கன்னா மனசில் 1000 பட்டாம்பூச்சிகள் பறக்கிற மாதிரி பறந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா நம்முடைய விஜய் சார் கல்யாணம் பண்ணுன்றது நம்மளுடைய மல்லிகாசா அது நிறைவேறிச்சுங்க. நம்முடைய நாகுவாலையும் நம்முடைய அன்னபூர்ணியமாக இந்த வீடியோ லைக் மறக்காம சப்ஸ்கிரைப்